மாதிரி சிக்கன் 65 கேட்டிருக்கேன், ஆனா 5 இங்க இருக்கு 60 எங்க இருக்கா கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் எம்ஆர்ஐ ஸ்கேனை வாங்கிட்டு ஓடுறேன், 4 பேர் சட்டையை பிடிச்சி இழுத்து போட்டோ போஸ்ட் கொடுன்னு கேட்கறேன். ஒரு கைதான் இருப்பேன். அந்த ரோட்ல போற அம்மா எனக்கு ஒரு காசு போட்டு போச்சு. அந்த ஞாபகம் பண்றான், நான் சொன்ன வேற ஏதோ பேசுறான், கத்திக்கிறாங்க. எனக்கு நடிகர் விஜய் மட்டும்தான் தெரியும், தவக விஜய் தெரியாது. பணத்துக்கும் பதவிக்கும் வெறியோடு ஓடக்கூடிய ஒரு தொழில். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சிறப்பாக அமையட்டும். சார், ஒரு ரசிகர் உங்களை நெகிழ வைத்த தருணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இருந்ததுலே ரொம்ப இதுதான் எனக்கு வந்து மனசு நிறைவா இருக்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதை கொஞ்சம் சொல்றீங்களா? ரசிகர்கள் அப்படிங்கிறதோட நண்பர்கள் அப்படி எடுத்துக்கலாம். ஏன்னா ரசிகர்கள் சேர்க்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. ரசிகர்கள் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். நண்பர்கள் படம் பார்த்து இந்த படம் பார்த்து அந்த படம் பார்த்து போன்ல வரும், இல்லை வந்து இப்பெல்லாம் வந்து பேஸ்புக் வாட்ஸ்அப்லாம் வந்துச்சு, இதுல வரும், எல்லாம் வரும், இது அதெல்லாம் ஓகே. இதை தாண்டி ஒரு சம்பவம் சொல்றேன், அது மனசுக்கு நம்முடைய செய்ய வேண்டிய வேலையை கரெக்டாக செய்தால் பாராட்டு தானாக யாரிடமிருந்து வரலாம், யாரிடமிருந்து கிடைக்கலாம்ங்கிறது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம சந்திரமுகின்னு ஒரு படம் இல்லையா, அது வந்து அதுக்கு முன்னாடி ஆத்மமித்ரான்னு ஒரு கன்னட படமா வந்துச்சு. அந்த படத்துல வந்து நான் ஒரு காமெடி ஃபைட் பண்ணேன். அந்த படம் தமிழ்ல சந்திரமுகியா வரும்போது அந்த படத்துல நான் வந்து நடிகருக்காக போயிருந்தேன். அப்போ வாசு சார் வந்து என்னை பார்த்தாரு, அதுல கன்னட படத்துல ஆத்மமித்ரால பார்த்தாரு. நான் ஒரு பெட்டு மூட்டெல்லாம் தூக்கிட்டு போகும்போது, நில்லு மூட்டைக்குள்ள விடு, யாரு நீ அப்படின்னாரு. நமக்கு யாருன்னு இருக்கிறாரு. சார் நான் தான். ஏன் மூட்டை தூக்கிட்டு வந்தா அப்படின்னாரு. அப்போ எங்க மாஸ்டர் வந்து தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து யூனியன் ஃபைட்டு தான் வந்தாலும் அந்த கவுண்டர் பண்ணி கூட அடே அக்கோ ரொம்ப அழகா இருக்குவா அப்படின்னு சொன்னா தானே. ஆமா சார், இவனை வச்சு நான் காமெடி எடுத்துக்கிறேன். இந்த பொன்மனத்துல நல்லா காமெடி ஃபைட் பண்ணா, இவனை வச்சு அவ்வளோ காமெடி எடுத்து வச்சு என்னை வச்சு ஒரு 3 நாள் காமெடி எடுத்தார். அது வரலங்கிறது ஃபுட்டேஜ்ல போயிடுச்சு, அது ஒரு பக்கம். அது சந்திரமுகி ஆகும்போது நான் போய் நடிக்க போயிருக்கும் போது எல்லாரும் ஒரு 1000 பேர் நிற்கிற இடத்துல எனக்கு அந்த பாராட்டு இன்னும் நினைவு. ஏதாவது எவ்வளவு உச்சத்துக்கு போனாலும் ஒரு சின்ன சின்ன திறமை உள்ளவனா பாராட்டணுங்கிறதுக்காக. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது இல்லை, அந்த அந்த பக்குவம் வரணுங்கிறதுக்காக சொன்னேன். அந்த 1000 பேருக்கு மத்தியில நான் நின்றுட்டு இருக்கேன். ரஜினி சார் வந்து அந்த ஃபைட்டுக்காக நின்றுட்டு இருக்காரு. ஒரு வணக்கம் பண்ணாங்க. யாருக்கும் உங்களுக்கு தாங்க வணக்கம் பண்ணாரு. எனக்கு வணக்கமா அப்படின்னாரு. அப்போ அந்த ஃபைட் ஷாட் முடிஞ்ச உடனே நேராக என்கிட்ட வந்தாரு, கை கொடுத்தாரு. நல்லா பண்றீங்க, நல்லா வரணும், வாழ்த்துக்கள், நம்ம சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. எனக்கு நினைச்சா அவ்வளவு சூப்பர் ஸ்டார் நம்மளை வந்து நேரடியாக வந்து கை கொடுத்து பாராட்டு அந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணியிருக்கோமா அப்படி. நல்லா பண்ணாட்டும் இனிமேல் அவர் பார்வையை போற மாதிரி நல்லா பண்ணணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு ஆசை வருதுங்க. அந்த மாதிரி நான் நடிக்கிற ஒவ்வொரு ஹீரோக்களும் சரி இயக்குநர்களும் சரி பண்ணுவாங்க. ரசிகர்கள் அப்பப்போ இன்னைக்கு நான் டெய்லி போனவொடனே அந்த குதிரை மாடு மாதிரிலாம் ஒரு காமெடி பண்ணிப்பேன். அந்த மாடு மாதிரிலாம் ஒரு அந்த மாட்டை எங்க கட்டி வச்சுட்டு வந்த, குதிரை எங்க குளிப்பாட்டி இருக்க, அதெல்லாம் கேட்பாங்க. அந்த செத்து உடம்பா கேட்பாங்க. அந்த ஹோட்டல்ல சாப்பிட போனோம்னா இந்த மாதிரி சிக்கன் 65 கேட்டிருக்கேன், ஆனா 5 இங்க இருக்கு 60 எங்க இருக்கா கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. பூசணிக்காய் எங்க உடச்சிட்டுன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஆசையை நல்ல நல்ல பாராட்டுகள் கிடைக்குமே தவிர இந்த மாதிரி. ஆனா நிகழ்ச்சியை விட இன்னொரு சம்பவங்கள் சொல்றேன். இன்னொரு சம்பவம், அந்த ஒரு நடிகனா இருக்கிறதுனால கஷ்டங்கள் என்னன்னா, இந்த கொரோனா டைம்ல எங்க ஒய்ஃபுக்கு வந்து ஃபிக்ஸ் மாதிரி வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கேன். எம்ஆர்ஐ ஸ்கேனை வாங்கிட்டு போய் காட்டினாதான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் காமிச்சு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். அவ்வளவு அன்கண்டிஷன்ல இருக்கிறாங்க. நான் எம்ஆர்ஐ ஸ்கேனை வாங்கிட்டு ஓடுறேன், 4 பேர் சட்டையை பிடிச்சி இழுத்து போட்டோக்கு போஸ்ட் கொடுன்னு கேட்கறாங்க. இல்லைங்க ஒய்ஃப் வந்து சீரியஸா அதெல்லாம் இருக்குங்க, முதல்ல போஸ்ட் கொடுத்துட்டு போங்க அப்படின்றாங்க. ஒரு கலைஞன் வந்து அந்த நேரத்தில் நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் ஆனா நம்மளுடைய அவசரம் தெரிஞ்சுக்காம அவங்க வந்து போட்டோ போஸ்ட் கேட்கறாங்க. பட் இந்த மாதிரி சில சங்கடங்கள் நமக்கு நிறைய ஏற்பட்டிருக்கு. சார், நீங்க நிறைய காமெடி சீன்ஸ்ல நடிச்சிருக்கீங்க இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்ல பிஹைண்ட் த கேமரா நடந்த காமெடி சீன் ஏதாச்சும் நாங்க பார்க்காத ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி சொல்ல முடியுமா? பல விஷயங்கள் நிறைய இருந்திருக்கு. இருந்தாலும் என் மனசுல ஒரு சின்ன இன்னைக்கு வரைக்கும் ஞாபகத்துல இருக்கிற ஒரு விஷயம் சொல்றேன். சின்ன சின்ன கண்ணிலேன்னு ஒரு படம். அதுல ஒரு நம்ம பிச்சைக்காரன் தாடி ஈடியெல்லாம் வச்சு கையில திருவோட ராஜ் டிவி தயார் பண்ணப்போம். பிரகாஷ் ராஜ், குஷ்பு அவங்களாம் நினைச்சுப்பாங்க. வடிவேல் சார் காமெடியா என்ன காலையில கொண்டு போய் திருவோட வச்சு பிச்சைக்கார மாதிரி ட்ரெஸ் போட்டு கிழிஞ்ச சட்டையெல்லாம் போட்டு நிப்பாட்டாங்க. அந்த வாட்ச்மேன் சட்டையை பிடிச்சி இழுத்து வெளியே விட்டார். பிச்சைக்காரில் யாரையா உள்ள விட்டது, வெளியே போறான். சோறு மத்தியானம் தான் போடுவாங்க, இப்போ என்ன சாப்பிட வந்து சோறு மத்தியானம் தான் போடுவாங்க, போ இல்லையா நாளை போனா இழுத்து போய் வெளியே விட்டுறாரு. வெளியே விட்டாரு. அவங்க சாப்பிட்டுட்டு எங்க புதுக்கலை எங்கேயா முடியா நல்லா நடிக்கிறோம், எங்க போய் சொல்றான்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு பரபரப்பே உண்டாகிட்டாங்க. உண்மையிலேயே பிச்சைக்காரனா இன்னைக்கு அப்படிதான் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த அளவுக்கு வந்து அந்த பிச்சைக்கார வேஷம் வந்து எனக்கு அவ்வளவு ஜாயிண்ட் ஆகி பொருந்தினதுனால
இன்னைக்கும் என்னால ஒரு மறக்க முடியாத ஒரு நினைவுகள். ஒரு இதே இது வந்து நம்ம சித்து பிளஸ் டூன்னு பாக்கியராஜ் சார் டைரக்ஷன் பண்ணுவார். சித்து பிளஸ் டூல நடிச்சேன். அந்த பாரிஸ்ல வந்து ரயில்வே இந்த ஸ்டேட் பேங்க் ஏதோ ஒரு பேங்க் இருக்கும், அந்த சப்வே இருக்கும். அந்த சப்வேல இருந்து நான் பிச்சை எடுக்கிற சீன். பிச்சை எடுக்கிச்சுன்னு வந்து கையில தட்டை வச்சுக்கிட்டு அம்மா தாயேன்னு வச்சுட்டு ஒரு கை வந்து உள்ள இருக்கும், ஒரு கை தான் இருக்கும், பிச்சை எடுத்துருப்பேன். அந்த ரோட்ல போற அம்மா எனக்கு ஒரு காசு போட்டு போச்சு. ரோட்ல போற அம்மா, சார் பத்தியா ஒரு சில கரெக்டா பிச்சைக்கார மாதிரி ஆயிட்ட பத்தியா, உனக்கு கிடைச்ச அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த மாதிரி அந்த பிச்சைக்கார வேஷம் வந்து எனக்கு நான் பண்ணதுலயே வந்து இவ்வளவு படம் நடிச்சிருந்தாலும் அந்த பிச்சைக்கார வேஷத்துல நிறைய வந்து பிச்சைக்கார வேஷம் பண்ணி போனா ஒரிஜினல் பிச்சைக்காரனே என்ன நினைச்சுக்குவாங்க. சார் நீங்க ஒரு பன்முக கலைஞர் கரெக்டுங்களா? பன்முக கலைஞரா? ஆமா சார். எப்படி? நீங்க ஒரு காமெடியன், ஒரு ஸ்டண்ட் ஆக்டர், அது மட்டும் இல்லாம ஒரு கராத்தே பிளாக் பெல்ட், அப்புறம் டிகிரி எல்லாம் நிறைய வாங்கிருக்கீங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு நீங்க ஒரு வில்லனா நடிக்கிறீங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஒரு காலகட்டங்கள் நம்மளை மாத்திக்கணும். ஏன்னா இன்றைய உலகத்துல வந்து ட்ரெண்டிங்ல வந்து நாம காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறி நம்மளை வந்து ஸ்டாண்ட் பண்ணிக்கலன்னா நம்ம காணாம போயிடும். அதனால வந்து எனக்கு அந்த காமெடி கிடைச்ச நேரத்துல நான் ஒரு காமெடியா பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டங்கள் மாறிச்சு. வள்ளிமலை வேலன்ல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு கேரக்டர், இந்த காமெடியே துளியும் வரக்கூடாது, ஃபுல்லா ஒரு கேரக்டரா மாறணும் அப்படின்னாரு. அதையும் என்னால மாத்திக்க முடிஞ்சது. அதை தாண்டி வந்து ஒரு நண்பர் இருக்காரு, போட்டோ ஷூட் ஒண்ணு. அவர் வந்து மிகப்பெரிய போட்டோகிராஃபர். அவர் போய் கூப்பிட்டா கூட வரமாட்டாராம். 2 போட்டோ எடுப்பாராம், சரியா போஸ்ட் கொடுக்க தெரியலன்னா யாரையாவது விட்டு நீ எடுத்துக்க போட்டு போயிட்டு வரான். அப்படி ஒரு ஜாம்பவானவர். அவரு என்ன ஆசைப்பட்டு முத்துக்காலன் அழைச்சிட்டு வாங்க, நான் அவரை வந்து ஒரு போட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன வந்து போட்டோ ஷூட் பண்ணாரு. இன்னைக்கு அது பயங்கர வைரல். கிட்டத்தட்ட 1.5 கோடி 2 கோடி பேர் பார்த்து அந்த இது பண்ணியிருக்காங்க. அதுல வந்து என்னுடைய தோற்றம் வந்து என்ன முத்துக்காலை இல்லாம வேற ஒரு தோற்றம், ஒரு வில்லனுக்கான ஒரு ஒரு வேற ஒரு முத்துக்காலை கூட இப்ப பார்த்தா கூட பரவாயில்லடா, ஒன்னாலையும் கொடுத்தா எந்த வசதியும் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. அதை பார்த்துன்னு இல்லை, எனக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தது. எப்படி இது ஒரு ஆர்மர் ஆஃப் காட்ல வந்து ஜாக்கி சானும் ஒரு வில்லன் ஒரு சண்டை போடுவாங்க. நமக்கு இந்த ஹீரோக்கு ஈக்குவலா ஒரு சண்டை போடுறதுக்கு ஒரு படத்தை கூட வாய்ப்பு கிடைக்கும். இப்ப சொன்னீங்க இல்லையா, வடிவேல் சார் உண்மையிலேயே அடிப்பாரான்னு. நான் நிறைய பேருக்கு அடி வாங்கிட்டு திருப்பி 2 இழுப்பு இழுக்கலான்னு பார்க்க யாரும் கிடைக்க மாட்டாங்க. அந்த ஒரு வாய்ப்பு இப்பதான் வந்து வில்லனுக்கும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் அதை நம்ம இப்பவே வந்து நம்ம என்ன இதுன்னு கரெக்டா சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஒரு 2-3 வாய்ப்பு வில்லன் ஒரு கதையோட கேரக்டரோட, அந்த கதைக்கு நான் தான் மெயின் அப்படிங்கிற மாதிரிலாம் சில இதுல பேச்சுவார்த்தை இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ண போறோம், ஜனவரில ஸ்டார்ட் பண்ண போறோம். இதெல்லாம் வெளிவரும் போது நிச்சயமா அடுத்த கட்டத்தை நோக்கி முத்துக்காலை பயணிப்பான். முத்துக்காலை எப்படி காமெடி கொடுத்தா காமெடி பண்றான், சண்டை கொடுத்தா சண்டையும் பண்றான், கேரக்டர் கொடுத்தா கேரக்டர் பண்றான், பிளஸ் வில்லன் கொடுத்தா வில்லன் பண்றான், அதை தாண்டி என்ன செய்ய போறான் அப்படிங்கிறவங்களுக்கு கொண்டு போய் அந்த கேரக்டர்லாம் சேர்க்கும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இல்லையா, வெயிட் அண்ட் சீ, பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 சிறப்பாக அமையட்டும். ஏன்னா இப்ப நான் வந்து ஒரு கேரக்டரா பண்ண சொல்லியா, அது பாத்தீங்கன்னா சாலையோரம்னு ஒரு படத்தையே நான் நல்லா பண்ணியிருக்கேன். சாலையோரத்துல நான் காமெடினே கிடையாது, ஒரு கேரக்டரா ஒரு ஹீரோவுக்கு அப்பாவா உண்மையிலேயே மூர்த்தி சார் இயக்குனர் நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு சாங், ஒரு அப்பா சென்டிமெண்ட் சாங் வச்சு அந்த சாங் மட்டும் 5 நாள் நல்லா செலவு பண்ணி ரிச்சா எடுத்தார். ஏன்னா அந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் கையில தான் வந்து ஒரு நடிகனை மோல்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கு. இப்ப டோனின்னு ஒரு படம் பிரகாஷ் டேரக்ட் பண்ணார். அதுல வந்து ஒரு லென்த் ஷாட், ஒரு ட்ராலியில கிரைன் போட்டு வரும். பிரகாஷ் சாருக்கு டைலாக் கிடையாது, எனக்கு மட்டும்தான் டைலாக். நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கிடைக்கல, பெஹண்ட் சீனுக்கு முன்னாடி என்ன சம்பவங்கள் கிடைக்கல, இதெல்லாம் வந்து ஒரு சம்பவங்கள் தான். போது அந்த ட்ராலியில கிரைன் போட்டு வந்தாங்க, டைலாக் பேசிட்டு வரும். நான் பேசி காமிச்சேன். அவருக்கு வந்து டைலாக் கரெக்ட், பட் நான் பேசின மாடுலேஷன் அவருக்கு செட் ஆகல. அதனால ஒரு 10 நிமிஷம் ஷூட்டிங் நிப்பாட்ட சொல்லிட்டு என்னை தனியா கூட்டு போய் உட்கார வச்சு, அண்ணன் இந்த சீன்ல எனக்கு டைலாக் கிடையாது, நீங்க பேசுறதுதான் நான் ரியாக்ஷன் பண்ணணும், அதனால நீங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்கன்னா நான் ரியாக்ஷன் எடுத்துப்பேன்னு சொல்லி என்னை வந்து பக்கத்துல உட்கார வச்சு, அதுதான் ஒரு கலைஞன், பண்பட்ட கலைஞன்னா அந்த என்னையாவன் பண்றான், நான் சொன்ன வேற ஏதாவது பேசுறான் கத்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படிலாம் இல்லாம தனியா கூட்டி போய் உட்கார வச்சு, இதுதான் கேரக்டர், இதை நீங்க இப்படி பேசணும் அப்படி பேச சொல்லி நான் ஒரு 2 மாடுலேஷன் பேசி காமிச்சு, சாஃப்டா பேசி காமிச்சு, ஓகே டேக் பண்ணலாமா அப்படி. அப்போ அதுல காமெடினா கிடையாது, ஒரு கேரக்டர். அந்த மாதிரி ஒவ்வொரு இயக்குநர்களும் நம்மள மோல்டு பண்றோம். இப்ப சிவாஜில கருப்பு பணம்னா எனக்கு கருப்பா இருக்குமா சிவப்பா இருக்குமா, இதுதான் ஒரு டைலாக். அதுல பாத்தீங்கன்னா சங்கர் சார் நடிச்சிருந்தா அவங்க மேல இருக்காரு, ரஜினி சார் பக்கத்துல இருக்காரு, அங்க பைக்ல சொல்லலாம், கத்தலாம், வேற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கலாம். அதான் அவசியம். கிட்ட நேரம் வந்து, அண்ணே ஒரு கையை தூக்கி சொல்லுங்க, 2 கையை தூக்கி சொல்லுங்க, 2 கையை இறக்கி சொல்லுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, கொஞ்சம் ஸ்லோவா சொல்லுங்க, ஒரு மீடியமா சொல்லுங்க. அப்ப இந்த 3ஆவது தடவை சொன்னீங்களே அது நல்லா இருந்துச்சு, அதை சொல்லுங்க. 3ஆவது தடவை என்ன செஞ்சோம்னு நமக்கு ஞாபகம் இருக்காது, ஆனா ஞாபகத்தை கொண்டு வரும்.
அது பண்ணி காமிச்சு. அப்படிதான் சிவாஜிலாம் நான் வந்து அந்த கருப்பு படம்னா என்ன கருப்பா இருக்குமா அப்படின்னு கேட்ட கேள்விதான். அந்த மாதிரி ஒரு இயக்குனர்கள் நினைச்சா மட்டுமே ஒரு நடிகனை மோல்டு பண்ணி வெளியே கொண்டு வர முடியும்னு நான் நம்புறேன். ஒரு சில பேர் வந்து மாற்று கருத்து இருக்கலாம். எனக்கு அந்த மாதிரி இந்த 2026 எனக்கு கிடைச்ச இயக்குனர்கள் என்னை மாற்றத்துக்கு கொண்டு போகணும் நினைக்கிறவர்கள் நிறைய இயக்குனர்கள் இருக்கிறாங்க. அவங்க பார்வையில பட்டு நடிச்சு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ந்துச்சுன்னா முத்துக்காலை வேற ஒரு களத்துக்கு போவாங்கிற நம்பிக்கை. சூப்பர் சார். அப்ப நாங்க இனிமே உங்களை ஒரு வில்லனாவும் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். நீங்க ரசிச்சா பார்க்கலாம். கண்டிப்பா சார். ஒரு சின்ன ரேபிட் ஃபயர் போயிடலாம். நான் கேட்கிற கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லணும். ஓகேங்களா? பிரச்சனையிலேயே மாட்டி விடுறீங்க. முடிந்த வரைக்கும் நான் பதில் சொல்றேன். ஓகே சார். வடிவேலு விவேக். விவேக். பிடித்த உணவு? பத்னி. மீண்டும் நடிக்க ஆசைப்படும் கேரக்டர்? மக்களுக்கு பிடிக்கும் கேரக்டர். ரஜினி கமல்? கமல். சிவாஜி எம்ஜிஆர்? இந்த கேள்விக்கு நான் ஒருத்தர் சொல்ல மாட்டேன், 2 பேரும் சேர்த்து தான் சொல்லுவேன். ஏன் சார்? எனக்கு 2 பேரும் பிடிக்கும். இதை மாற்று கருத்துல மக்கள் ஒத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பா சொல்ல மாட்டாங்க. ஓகே சார். சினிமாவின் எதிர்காலம்? சிறப்பா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓகே சார். நடிகர் விஜய், தாவைக்கா தலைவர் விஜய்? எனக்கு நடிகர் விஜய் மட்டும்தான் தெரியும், தாவகா விஜய் தெரியாது. ஆமா, அரசியல்வாதியை பத்தி நான் ஒண்ணு சொல்றேன். பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு ஓடுற ஒரு தொழில். எதுக்கு? பதவிக்கும் பணத்துக்கும் ஆசைப்பட்டு ஓடுற தொழில். ஏன் அவங்க சினிமாவில இல்லையா அப்படி கேட்கலாம். ஆனா சினிமாவில வந்து பணத்துக்கு ஓடுறாங்க, பதவிக்கு அவங்க வந்து வெளியில ஓடுறாங்க. இது வந்து ஒரு இடத்துக்கு வரணுக்காக ஆசைப்படுறாங்க. அது பணத்துக்கும் பதவிக்கும் வெறியோடு ஓடக்கூடிய ஒரு தொழில் இல்லையா? அதனால நடிகர் விஜய். ஓகே சூப்பர் சார். இன்னைக்கு சினிமால பெரிய ஆள் ஆகணும்னு ஒருத்தர் கிராமத்துல இருந்து இங்க கிளம்பி வர யாராவது ஒருத்தருக்கு உங்களோட அறிவுரை என்ன? அறிவுரை சொன்னா யாரும் கேட்பாங்க? கேப்போம் சார். நான் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, முதல்ல ஒன்ன நம்பு. நீ என்னவா ஆக போறது ஒன்ன நம்பு, அதை நோக்கி பயணி. இந்த காலம் வந்து இவ்வளவு நாளாச்சு அவ்வளவு நாளாச்சு அப்படின்னா அது வேலை. என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா, கடைசி வரை போராடி பெரும் தோல்வியும் ஒரு வெற்றியே என்னுடைய பாயிண்ட் ஆஃப். நான் சொல்றேன், என்ன சொல்றேன், கடைசி வரை போராடி பெரும் தோல்வியும் ஒரு வெற்றியே. நீ வந்து அது வரை கடைசியே போராடாம நான் 3 மாசம் ட்ரை பண்ணேன் சார், என்ன யாரும் ஆபீஸ்க்குள்ள விட மாட்டாங்க சார், எப்படி விடுவாங்க? அதுக்கு நம்ம தான் முயற்சி பண்ணணும் இல்லையா? அதனால நீ எதை நோக்கி பயணிக்கிறியோ அதை நோக்கி பயணி. அவங்க ஒரு சொல்லுவாங்க, நீ இதெல்லாம் முடியாது, என்ன அட்வைஸ் பண்ண, நீ இன்றைக்கு பணம் கட்டுறதுக்கு நீ பொட்டி கடை வச்சு பொழைச்சிக்கலாம்னு சொன்னாங்க. நான் அன்னைக்கு அவங்க சொன்னது ஆமா உண்மைதான் நினைச்சு போயிருந்தா இன்னைக்கு நான் அவங்க முன்னாடி இருந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துக்க முடியாது. ஒரு அழகான பொண்ணு முன்னாடி உட்காந்து நான் இன்டர்வியூ கொடுத்துக்க முடியாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம அடுத்தவங்க சொல்றதை கேட்கறது ஒரு பக்கம் கேட்டுக்கலாம். ஆனா நீ டிசைட் பண்ணி உன் வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதை நோக்கி பயணிக்கணும், நீ டிசைட் பண்ணு, அதை நோக்கி பயணி. நங்கை வாய்ஸ் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா அந்த பக்கத்துல ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஒரு அமுக்கம்.